Hello friends, welcome to தாளிப்பு ஓசை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான ரெசிபி வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ஈஸியா நிமிஷமா செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 கப் அதாவது 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன் நான். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் வாட்டர் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை லைட்டாக குறைச்சிட்டு இதில் வந்து நம்ம சோக் பண்ண அந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3/4 பதம் வேகணும். அந்தளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். ஃபுல்லாக வெந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் உதிராக வரத்துக்காக. இது ஒரு 3/4 பதம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 4 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து இது நம்மளுக்கு அரிசி வந்து 3/4 பதம் வெந்துருச்சு. அரிசி பதமாக தெரியக்கூடாது, அரிசியாக தெரியக்கூடாது நம்மளுக்கு, ஆனால் வெந்திருக்கணும், ரொம்பவும் வெந்திருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து நான் குறைவான அளவு தான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டரை ஸ்ட்ரைன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை தோல் உரித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டான முட்டைக்கோஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட்டு, 5 பீன்ஸு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா வெங்காயத்தாள் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆனியனோட சேர்த்து மேலே வந்து க்ரீன் கலரில் இது போல் லீவ்ஸாக இருக்கும். இப்போ இந்த பேக் சைடில் இருந்த ஆனியன் மாதிரி இருந்ததை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்க போகிறோம். ஃப்ளேம் ஆன் பண்ணி ஹையில் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோடையே ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம்தான். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்படி கலர் டர்ன் ஆனதும் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறி எல்லாமே அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ரொம்ப நேரம் போட்டு சாட்டே பண்ணிட வேணாம். நான் மெல்லிஸாக தான் நறுக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கிறேன். பீன்ஸு, பீஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் பவுடர் தான் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ஒயிட் பெப்பர் இருந்தால் பெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பிளாக் பெப்பர் பவுடரும் இல்லை அப்படின்னா பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வந்து எனக்கு அவைலபிளாக இல்லை, ஸோ இருந்ததுன்னா கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவரை தரும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்க்குறேன். இதிலே ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். அந்த க்ரீன் கலர் போர்ஷனை சேர்க்குறேன். அப்படியே லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து இதில் வந்து ஒரு 3 மினிட்ஸாவது வந்து ஃப்ரை ஆகணும் இந்த ஆயிலில். நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கிண்டாதீங்க, ஏன்னா ரொம்ப கிண்டுனீங்க அப்படின்னா வந்து அரிசி வந்து உடஞ்சிடும். லைட்டாக அந்த ஆயில் ஆனால் இருக்கணும். போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸாவது இருக்கணும். அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும் இந்த ரைஸு. அதனால தான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறோம். நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஃபேவரேட் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.